இங்க லிசான்னு ஒரு லேடி ஒரு வருஷமா எரிமலை சாம்பலுக்குள்ள மர்மமான முறையில புதைஞ்சு கிடந்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள அந்த வழியா போன பீப்புள்ஸ் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஆனா அந்த லேடிக்கு பழைய விஷயங்கள் நிறைய மறந்து போயிருச்சு. அந்த லேடியோட டீடைல்ஸ் விசாரிச்சதுல அவங்க பேரு லிசான்னு சொல்றாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் நேமையும் சொல்றாங்க. அந்த நேம் சொன்னதும் அங்க இருந்த இன்வெஸ்டிகேட் ஆபீசர்ல எல்லிங்கிற ஒரு பொண்ணு பயங்கர ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அது அவ அப்பாவோட பேரு. அந்த லேடியோட பாடியில இருந்த வல்கானிக் ஆஷ நர்ஸ் மெல்ல ரிமூவ் பண்றாங்க. அப்போ அந்த லேடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ணதா சொல்றாங்க. பார்த்தா அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லியோட அப்பா ஒர்க் பண்ண ஹோட்டல் தான். எல்லிக்கு இப்போ அப்பா மேல டவுட் வந்ததும் அவரை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கூட்டிட்டு வர்றான். அவரு என்னை வச்சு காமெடி பண்றியான்னு வேகமா அந்த லேடிய வந்து பாக்குறாரு. அந்த லேடிய பார்த்ததும் கதி கலங்கி போய் நிக்கிறாரு. அவரால் பேசவே முடியல. சடனா எதுவும் சொல்லாம அங்க இருந்து வேகமா கிளம்பி வெளியே போயிடுறாரு. எல்லிக்கு அதை பார்த்ததும் ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஏதோ சம்பந்தம் இருந்திருக்கு. அப்பா எதையோ மறைக்கிறாருன்னு நினைக்கிறான். அப்பா கிட்ட உண்மை என்னன்னு அவ கேட்கும்போது அவர் அமைதியா அங்க இறந்து கிடந்த ஒரு பறவையை எடுத்து அடக்கம் பண்றாரு. இன்னொரு பக்கம் இன்வெஸ்டிகேட் டீம் அவங்க சொன்ன ஹோட்டல்ல நேரடியா போய் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு விசாரிக்கிறாங்க. ஹோட்டலோட ஓனர் லிசாவை நேர்ல வந்து பார்த்ததும் இவங்க எங்க ஹோட்டல்ல தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலோட ஓனர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸோட ஃபைல்ஸை எடுத்து அதுல லிசாவோட கான்டாக்ட் நம்பர் ஒன்னு இருக்கிறத கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. எல்லி அந்த நம்பருக்கு கால் பண்றா. அப்போ ஆப்போசிட்ல ஒரு பையன் போனை எடுத்து லிசாவோட சன்னு தான் பேசுறேன்னு சொல்றான். உடனே எல்லி லிசா கிட்ட போனை கொடுக்கறா. லிசா நீங்க யாருன்னு கேக்குறா. அந்த பையன் அது அம்மாவோட வாய்ஸ் தாங்கிறத ரெகக்னைஸ் பண்ணிட்டு அம்மா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறான். அப்போ சடனா அவனோட அம்மா நான் இங்க தானே இருக்கிறேன்னு பின்னாடி இருந்து வர்றான். அவன் ஷாக் ஆகி போனை அம்மா கையில கொடுக்கறான். அவங்க யாரோ சும்மா கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சு நீங்க யாருன்னு கேக்குறான். அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்த லிசா அவளோட ஹஸ்பண்ட் நேம கரெக்டா சொன்னதும் இந்த பக்கம் போன்ல பேசின லேடி ஷாக் ஆகி காலை கட் பண்ணிடுறான். அன்னைக்கு நைட்டு எல்லியோட அப்பா டே டைம்ல அவரை அடக்கம் பண்ணின மாதிரியே ஒரு பறவையை அங்க பாக்குறாரு. ஆல்ரெடி டெத்தான பறவை எப்படி திரும்பவும் வந்துச்சுன்னு அவருக்கு டவுட் வந்து அடக்கம் பண்ணின இடத்த தோண்டி பாக்குறாரு. ஆனா அந்த இறந்து போன பறவை அங்கேயே தான் இருக்கும். அடுத்த நாள் எல்லி ஒர்க்ல இருந்த டைம்ல சடனா அவளோட ஆபீஸ் டோரை யாரோ ஓபன் பண்றத கவனிக்கிறா. உள்ள போய் பார்த்த எல்லிக்கு பயங்கர ஷாக்கு. அங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன எல்லியோட சிஸ்டர் உட்கார்ந்து அப்பதான் அவளுக்கு எரிமலையில இருக்கிற ஏதோ ஒரு சக்தி இறந்து போன ஒரு சில ஆன்மாக்களை திரும்பவும் அவங்க இருந்த இடத்துக்கே அனுப்புதுங்கிற விஷயம் அவளுக்கு தெரிய வருது.